everyone, welcome back to my channel. இன்னைக்கு shrimp dynamite எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு நான் ப்ரானை டீவின் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம சோயா சாஸ், ஹாட் சாஸ், லெமன் ஜூஸ், சால்ட் சேர்த்து ஒரு 15 minutes மேரினேட் பண்ண வச்சிடலாம். இது மேரினேட் ஆகிற டைமில் நம்ம ஒரு எக் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதில் ஒரு முட்டை, தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்குன பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிடலாம். 15 minutes எறா நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறம் இந்த எக் மிக்சரை நம்மளோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் மிக்சர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கோதுமை மாவு, சோள மாவு, ஆரிகானோ ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கோதுமை மாவுக்கு பதிலாக நம்ம மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். பட் கோதுமை மாவு தான் கொஞ்சம் நல்லா கோட்டிங் நல்லா வருது. இப்போ எறாவை நம்ம மாவு மிக்சரில் கோட் பண்ணி இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா எறாவையும் நம்ம பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்த எறா எல்லாத்தையும் நம்ம ஒரு பேப்பர் டவலுக்கு மாற்றிடலாம். ஸோ தட் எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இதோட கோட்டிங்காக நம்ம வந்து மயனஸ், ஸ்வீட் சில்லி சாஸ், ஹாட் சாஸ், பாப்ரிக்கா பவுடர், ஹனி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த டிப்பை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த டிப் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த எறாவை போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய ஷ்ரிம்ப் டைனமைட் ரெடி. வெயிட் இது அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ ஒன்றும் சூப்பர் திக்காக இருக்காது இல்லை. ஸோ இதை நம்ம அசம்பிள் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி அசம்பிள் பண்ண போகிறோன்னா, ஒரு டால் கிளாஸில் நம்ம ஒரு காக்டெயில் மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேபேஜ் லீஃப் வச்சு நம்மளுடைய ஷ்ரிம்ப் டைனமைட், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஷ்ரிம்ப் டைனமைட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.